Hi food lovers, welcome back to our channel. நாம இன்னைக்கு மேங்கோ ஜாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேங்கோ ஜாம் பண்றதுக்கு பழுக்காத பச்சை மாங்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாங்காயோட விதை நமக்கு தேவையில்லை, ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர்ல 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல நாம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் வர்றது வரைக்கும் வேக விடுங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நாம் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம அரைச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க மேங்கோ பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா வத்தி வர்றது வரைக்கும் இதை கிளறி விடணும். இது இன்னும் நல்லா வத்தணும். அது வரைக்கும் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இது நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்போ நாம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மேங்கோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.